நண்பர்களே, இரவு நேரத்தில் திருமலா திருப்பதி ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்துலேயும் வந்து பக்தர்கள் கூட்டம். ஸோ சாமியை தரிசனம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க, வழிபாட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து வந்திருக்கிறது வந்து May 31. இன்றைக்கி வந்து சாமியை வந்து ஒரு நாள் கழித்து தான் பார்க்க முடியும் உள்ளே போயிட்டா அப்படின்னா. ஸோ நான் வந்து வெளியே இருந்து சாமியை தரிசனம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஸோ சாமி தரிசனம் என்னென்னா விளக்கு இதை கற்பூரம் ஏற்றியோ இல்லை விளக்கு ஏற்றியோ வந்து வழிபட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஸோ சும்மா வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு பொழுதுபோக்காக வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஏன்னா சாமி பார்க்க முடியாதுன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஒரு நாள் குடோனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமியை பார்க்க முடியுன்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ கற்பூரம் ஏற்றி விளக்கு ஏற்றி சாமியை வழிபட்டுட்டு ஸோ கோபுரத்தை பார்த்து வழிபட்டுட்டு நான் வந்து அப்படியே இங்கே வந்து கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லாம் எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் சாமியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குளிர் வந்து அந்தளவுக்கு இல்லை, மீடியமாக தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.